புத்தகம் வைத்திருக்கிறவர்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம். நெகேமியாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் எஸ்ராவுக்கு அடுத்த புத்தகமாக இருக்கும். 15, 16 ஆகிய வசனம். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலுல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகஞ்சர் எல்லாம் அதை கேட்டபோதும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனால் கைகூடி வரும். ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கிற இந்த வாக்கு தத்துவம் தேவனால் கைகூடி வரும். ஆமாம், இந்த மாதத்தில் உங்கள் காரியம் கைகூடி வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், நீங்கள் எடுக்கிற பிரயாசங்களை கர்த்தர் கைகூடி வர செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அது ஒரு இட சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், வீடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், தொழில் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், வியாபாரம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது பணம் சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம். நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ, எதிர்பார்க்கிறீர்களோ, அல்லது என்ன நினைத்து நீங்கள் பிரயாசப்படுகிறீர்களோ அதை கர்த்தர் இந்த மாதத்தில் கைகூடி வர செய்வார். கடந்த மாதங்கள் நாட்களிலே நீங்கள் சில காரியத்திற்காக பிரயாசப்பட்டு ஏமாற்றம் அடைந்திருக்கலாம், தோல்விகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம், அந்த தோல்வியினாலே துவண்டு போய் கூட கிடக்கலாம். கர்த்தர் இந்த காலவேளையில் உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்லுகிறார், உங்கள் காரியங்களை நான் கைகூடி வர பண்ணுவேன் என்று. கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் முயற்சி. அந்த முயற்சிகளை நமக்கு கைகூடி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த சம்பவத்தை நம்ம ஓரளவு அறிந்திருக்கலாம். என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் சிறைப்பட்டு போய் கிடக்கிறார்கள். சிறைப்பட்டு கிடக்கிறதான இந்த காலங்களிலே பக்திக்குரிய ஜனங்களும் சிறைப்பட்டு கிடக்கிற ஒரு அனுபவம். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு என்ன நடக்கிறதோ நீதிமானுக்கும் அப்படியே சம்பவிக்கிறது என்று சொல்லி. நம்ம சில வேளைகளில் நினைப்போம், தோத்திரம் அவங்களுக்கு நடக்கலாம் ஐயா, அவங்க இப்படிப்பட்ட அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். சில வேளையில் கேள்விகளையும் கேட்போம். ஆனால் வேதம் சொல்ல, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு. சகலமும் எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு நன்மைக்கு தான் நடக்குது. சகலமும் நன்மைக்கு. ஒரு யோவான் 9வது அதிகாரத்தில் ஒரு குருடனை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமா என்று சொல்லி சீசர்கள் கேள்விகளை எழுப்புறாங்க. அப்பொழுது இயேசு சொல்லுவார், அது இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவநாமம் மகிமைக்காக இவன் குருடனாய் பிறந்தான். பாருங்க, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஒருத்தர் 40 வருஷம் பூமியில் குருடனா இருக்கான். நான் சொல்ல, உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் அது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கர்த்தர் உருவாக்குவார். யோசேப்பின் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியங்களும் அவனுக்கு அது கேள்விக்குறியாக இருந்தாலும் அது அவருடைய நாம மகிமைக்காகவே. வேதம் சொல்லுது, கர்த்தர் சொன்ன வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லி. சில வேளையில் தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நம்மளை புடமிடக்கூடியதாக இருக்கும். ஆனபடினால இங்கும் கூட தீயவர்களுக்கு, பாவம் செய்தவர்களுக்கு நடந்திருக்கலாம். ஆனால் நல்லவர்களுக்கும் என்ன செய்யுது, அடிமைத்தனத்தின் நுகங்கள் அங்கே அமைக்கப்பட்டிருக்குது நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை பார்க்குற இந்த வசனத்தை என்ன போட்டிருக்குது, அப்படி அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலுல மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகஞ்சர் எல்லாரும் அதை கேட்டபோது, எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியாரான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்து கொண்டார். புறஜாதிகள் ஒரு காரியத்தை அறிகிறாங்க. இவங்களுக்கு எப்படி இந்த காரியம் நடக்குது, எப்படி இது சக்ஸஸ் ஆனது, இது கிடைக்காது நடக்காதுலாம் நினச்சோம்.
எப்படி இது முடிந்தது என்று சொல்லி புறஜாதிகள் கண்டு ஆச்சரியப்பட்ட ஒன்றை புரிந்து கொண்டாங்க. இந்த காரியம் தேவனால் இவர்களுக்கு கைகூடி வந்தது. தோத்திரம். இந்த தேவனால் கைகூடி வருவதற்கு காணப்பட்ட ஒரு 3 காரியத்தை வேதத்தில் அறிந்து கொள்ள முடியும். 1வது அதிகாரம், நெகேமியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 1 முதல் 4 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது மகா தீங்கை நிந்தையும் அனுபவிக்கிறார்கள், இடிக்கப்பட்டதும் என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. இந்த காரியம் தேவனால் அவர்களுக்கு கைகூடி வந்தது என்று சொன்னா, தேவனால் அவர்களுக்கு எப்படி கைகூடி வந்தது? தானா நடந்துருச்சா அப்படின்னா ஒருபோது நடக்கவே இல்லை. இப்போ ஒரு சம்பவம், என்ன சம்பவம் அப்படின்னா, நெகேமியாவுடைய சகோதரனும் இன்னும் சில நபர்களும் அந்த எருசலேம் தேசத்திலிருந்து ஒரு குறிப்பு சிறைப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு கடந்து வருகிறாங்க. பொதுவாக பாபிலோன் தேசத்துக்கு 3 கேட்டகரியாக சிறைப்பட்டு ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு வருவதை நம்ம அந்த புத்தகங்களிலே அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு குறிப்பாக கூட்டு வருவாங்க. ஆமாம், 3 குறிப்புகளை நம்ம பார்க்க முடியும். இப்போ என்ன நடக்கிறதுனா, சில முக்கியமான வேலைகளுக்காக அங்கேருந்து சில ஆட்களை சிறைப்படுத்தி கொண்டு வருகிறாங்க. சில பேர் அங்கேயே இருக்கிறாங்க. இப்போ சிறைப்பட்டு வந்ததான ஜனங்களிடத்தில் நெகேமியா விசாரிக்கிறான், ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஆலயம் எப்படி இருக்கிறது, அலங்கம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி. அப்பொழுது ஒரு செய்தி அவனுக்கு பரிமாறப்படுகிறது. என்ன சொல்லுதுன்னா, மீதி இருக்கிற ஜனங்கள் மகா தீங்கை அனுபவிக்கிறார்கள். 1. 2வது, அலங்கம் இடிக்கப்பட்டாச்சு, ஆலயம் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறது. ஒரு 3 காரியத்தை சொல்றாங்க அவங்க. 1 என்ன அப்படின்னா, ஜனங்கள் என்ன செய்றாங்க, மகா தீங்கை அனுபவிக்கிறாங்க. தோத்திரம். இவனுடைய சகோதரன் இரத்த சம்பந்தப்பட்டவங்க. ஏன்னா யூத மக்கள் யெகோவா தெய்வத்தை ஆராதித்தவர்கள், ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வேண்டியவர்கள், வாக்குத்தத்த தேசத்துக்குள்ளாக காலெடுத்து வைத்தவர்கள். இப்பொழுது என்ன செய்கிறாங்க, மகா தீங்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், மகா தீங்குக்கு உடன்பட்டு கிடக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சாலமோன் கட்டி பிரதிஷ்டை பண்ணப்பட்டதான அந்த தேவாலயம் இப்பொழுது சுட்டரிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. அலங்கம் என்ன செய்கிறது, பாதுகாப்பாக அரணாக இருந்த அந்த அலங்கம் இடிக்கப்பட்ட நிலைமையில கிடக்கிறது. இதை கேட்டபோது தோத்திரம், நெகேமியா செய்த அந்த காரியம்தான் அந்த 4வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லுகிறதுனா, இந்த வார்த்தையை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் துக்கித்து. 1 அவன் செய்தான், இந்த வார்த்தையை கேட்டபோது அழத் தொடங்கினான். தீங்கை கண்டபோது, தீங்கான சம்பவத்தை நடந்ததை கேட்டபோது அவனால் தாங்க முடியவில்லை, பாரம் அவனை அழுத்துகிறது, அழுகிறான். 2வது, உபவாசிக்கிறான், பரலோகத்தின் தேவனை நோக்கி முறையிடுகிறான். அல்லேலூயா, தோத்திரம். அவன் செய்த காரியம் 1, உட்கார்ந்து அழுதான். எங்கே உட்கார்ந்தான், தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்தான். அவனுக்கு பாரம், வேதனை. ஏன்னா தன்னுடைய சொந்த தேசத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், ஆனால் இப்பொழுது மகா தீங்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே, வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்கள் இந்த நிலையில இருக்கிறார்கள் என்று சொல்லி அழுதான். தெய்வ ஜனமே, நீங்களும் நானும் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த எருசலேம் ஜனங்களைப் போல தீங்கை நீங்கள் அனுபவிக்கிறவராக இருந்தால், இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு வலியுறுத்துகிறார். நெகேமியா செய்த 1வது காரியம், உட்கார்ந்து அழுதான். உங்களுக்கு தேவைகள் இருக்கலாம்,
எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், கண்ணீர் கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் தேவைகளை, உங்கள் பிரச்சனைகளையோ, உங்களுடைய புலம்பலையோ எந்த மனிதனிடத்திலும் சொல்லாமல் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் அழுவீர் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அவன் உட்கார்ந்து என்ன செய்தான்? அழுதான். தோத்துறோம். இன்னைக்கு நிறைய வேளை நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? மனுஷன்கிட்ட போய் அழுகிறோம். நம்ம பிரச்சனையை சொல்லி, நம்ம பிரச்சனைகளை சொல்லி, நம்முடைய தேவைகளை சொல்லி மனுஷன்கிட்ட சொல்லி அழுகிறோம். அந்த மனுஷன் கேட்டு போய் என்ன செய்வான்? நம்மளை பற்றி மற்ற இடத்துல என்ன செய்வான்? தூற்றி திரிவான், பரியாசம் பண்ணுவான். தெய்வ பிள்ளையே, நீங்கள் அழ வேண்டிய ஒரே ஒரு இடம் தேவனுடைய சமூகம் மட்டும்தான். அன்னாள் மன கிளேசத்தோடு இருக்கிறாள். அவளுடைய தோத்திரம் அந்த சகோதரி மனதை வேதனைப்படுத்தி கொண்டிருக்க, சில வார்த்தைகளால் காயப்படுத்தி கொண்டே இருக்கிறாள். தேவ சமூகத்துக்கு போனால் உட்கார்ந்து வெகு நேரம் அழுதாள். அல்லேலூயா. தன்னுடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வைத்தாள். தன் துக்கத்தை, வேதனை இறக்கி வைத்தாள். வேதம் சொல்லுது, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவளுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணினா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கடந்த நாட்களிலே பலவிதமான கண்ணீரும் வேதனைகளையும் நீங்கள் அனுபவித்து உண்டானால் இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், தேவ சமூகத்தில் அமருங்கள். அவன் உட்கார்ந்தான் என்று இருக்குது. தேவனுடைய பாதத்தில் அமரு. தேவன் உனக்காக யாவையும் செய்து முடிக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அவன் உட்கார்ந்தது போல, நெகேமியா உட்கார்ந்தது போல தேவ சமூகத்தில் உட்காரு. நேரம் கிடைக்கலன்னு இந்த மாசத்துல நீ சொல்லாத. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீ உட்காரு. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நீ அமரு. ஆண்டுடைய பாதத்தில் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள். நீ அமர்ந்து மட்டும் பாருங்க. மரியாள் ஆண்டுடைய பாதத்தை பிடிச்சுக்கிட்டா. ஆண்டவரே, என்னால் முடியலப்பா. எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என் சகோதரன் தான். என் சகோதரன் வியாதிப்பட்டு மரித்து போய்விட்டான். நான் உம்மை விடவே மாட்டேன் என்று பிடித்து கொண்டான். இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. நீ பாதத்தில் உட்கார்ந்து அழுத போது வேடிக்கை பார்க்கிற தெய்வம் அல்ல, நாம் ஆராதிக்கிற கர்த்தர். உன்னோடு கூட அழுகிறவ, நீ சிரிக்கும் போது உன்னோடு கூட சிரிக்கிறவ, நீ சந்தோஷப்படும் போது உன்னோடு கூட சந்தோஷப்படுகிற தெய்வம், நல்ல தெய்வத்தை நீ ஆராதிக்கிறாய். ஆமென், ஹல்லேலூயா. நடந்தது என்ன? தோத்திரம். கர்த்தர் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தா. நீ ஆண்டவர் பாதத்தில் மட்டும் இந்த மாதம் அமர்ந்து பாருங்க. அமர்ந்து பாருங்க. கடந்த மாதத்தை போல, கடந்த நாட்களை போல இல்லாம அமர்ந்து பார். நீ அமர்ந்தால் கர்த்தர் உன் அழுகையை களிப்பாய் கர்த்தர் மாற்றுவா. ஆமென். உன் காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவா. ரெண்டாவது செய்தது என்ன? அவன் உபவாசித்தான். ரெண்டாவது செய்த காரியம் என்ன? அவன் உபவாசம் இருந்தான். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள என்னன்னா, உபவாசம் அப்படின்னாலே எட்டிக்காய போல என்ன செய்யுது? கசக்குது. மோசே எப்போ உபவாசத்தை தொடங்கினான்னு தெரியுமா? எத்தனை வயசுல தொடங்கினா? யாராவது சொல்லுங்களேன். காலையில் கர்த்தருடைய பிள்ளைங்க, எங்கள் ஊரில் யாரும் மோசம் இல்லை பாஸ்டர். அல்லேலூயா. 40 வயசில் எகிப்தை விட்டு ஓடி போகிறான். 80 வயசில் அழைக்கப்படுறான். தோத்துறான். எகிப்திலிருந்து ஜனத்தை போய் சில நாட்களுக்குள்ள, மாதங்களுக்குள்ள வெளியே அழைச்சிட்டு வந்துட்டான். இப்போ சீனாய் மலையின் பக்கத்தில் வந்தவொடனே கர்த்தர் என்ன சொல்கிறாரு? வெளியில் வந்து 2 மாதம் தான் ஆகுது. இப்போ கர்த்தர் சொல்றாரு, சீனாய் மலைக்கு வா, என் பாதத்தில் உட்கார். எத்தனை வயசில்? எத்தனை வயசு? 80 வயசு. எத்தனை வயசு? ஏன்னா ஊழியத்துக்கு அழைக்கும் போது அவனுக்கு வயசு எத்தனை? 40 வயசு. அப்படியா? 40 வயசில் எகிப்தை விட்டு வெளியே ஓடி வர்றான். இப்போ வந்து கல்யாணம் காட்சி முடிச்சு புள்ள குட்டியெல்லாம் ஆகிப்போச்சு. இப்போ வனாந்தர வாழ்க்கை 40. இது மாமனுடைய வீட்டில் ஆடு மேய்க்கிற வேலை. இப்போ 80 வயசில் கர்த்தர் அவனை என்ன செய்கிறாரு? ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. இப்போ எகிப்தில் போய் ஜனங்களை விடுதலை ஆக்கி 80 வயசில் 2 மாதம் தான் ஆயிருக்குது. வனாந்தரத்துக்கு வந்தாச்சு. இப்போ கர்த்தர் கூப்பிட்றாரு. எத்தனை வயசில்? 80 வயசில் உபவாசம் இருக்க. மேலே போய் உட்கார்றான். இந்த வயசில், தள்ளாடுற வயசில் என்னால் இவ்வளவு நாள் உபவாசம் இருக்க முடியுமா அப்படின்னு. ஒன்றும் புசியாமலும் குடியாமலும் அவன் கர்த்தரோடு 40 நாட்கள். நான் சொல்ல, நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம். தோத்திர காலையில் உபவாசத்தை போடுங்க. ஒரு வேளையாவது போடுங்க. ஒரு 21 நாள் போட்டு பாருங்களேன். அப்படி என்ன வந்துடும்? உபவாசத்தில் ஒரு வேளை நமக்கு ஏதாவது சம்பவித்தா டைரெக்டாக பரலோகத்தை சந்திப்போம். அதுக்கு தானே இவ்வளோ பிரயாசம். எப்படியாவது பரலோகத்துக்கு போகணும்யா, எப்படியாவது கர்த்தரோடு போய் என்ன செய்யணும்? அந்த நித்தியத்தை சுதந்திரிக்கணும். நான் சொல்ல, டைரெக்டாக போகிறது என்ன பாக்கியம்? பாக்கியமான சேவை இதே, பாதம் பணிந்தே
தொழுதிடுவோ, ஆயுள் முடியும் வரை, கிறிஸ்தேசு வருகை வரை. படிச்சுட்டு போவோமே, அது பரலோக பாட்டு, வேற ஒன்றும் இல்லை. படிச்சுட்டு அப்படியே போய் அவரோட கூட இருப்போமே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க நான் ஆசைப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆசைப்படுங்க. காலையில் எழுந்த உடனே நைட்டில் படுக்கும்போது, ஆண்டவரே ஒருவேளை இந்த இரவு வேளையில் உடைய வருகை இருக்குமானால் கிருபை பாராட்டி உடைய ராஜ்யத்துக்குள் என்னை சேர்த்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஒரு கள்ள மனம் திரும்பின உடனே கேட்குறான், உடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனையும் நினைத்தருள். நினைச்சாரா இல்லையா? உடனே சொல்லார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பா. அப்போ நம்ம ரெண்டாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன? என்ன? உபவாசம். இந்த மாதத்தில் ஒரு தீர்மானம். உங்கள் காரியம் இதுவரைக்கும் எதெல்லாம் தடையாக இருந்துச்சு, நான் எடுக்கிறதெல்லாம் முட்டுக்கட்ட மாதிரியா இருக்கியா? நானும் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், வைக்கிறேன், எனக்கு அது நடக்க மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. எதிர்பார்த்த வருமானம் இல்லை, எதிர்பார்த்த லாபம் இல்லை, எதிர்பார்த்த ஆசீர்வாதம் இல்லை. தொழிலில் ஒரு முடக்கம், வியாபாரத்தில் ஒரு முடக்கம். ஆமாம், நான் செய்கிற எல்லாத்துலேயும் ஒரு முடக்கம் இங்கே காணப்படுது. நான் சொல்ல, உபவாசத்தை போடுங்க. கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யுங்க? உபவாசத்தை நீங்கள் போடுங்க. 21 நாள் போடுறீங்களா? போடுங்க. இல்லை ஒரு 3 நாள் போடுங்க. தோத்திரம் ஏதோ குறிப்பிட்ட நாளை வச்சு போட்டு பாருங்கள். நீங்கள் காலையில் தோத்திரம் இருந்து ஆமாம் ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு 4 மணிக்கு எந்திரிங்க, ஒரு 5:30 வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் வேலைக்கு போங்க. தூச்சட்டில் சாப்பாடை வச்சுட்டு போங்க. வேலை செஞ்சுட்டு மத்தியானம் போல் ஜெபம் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க? சாப்பிடுங்க. அப்படி ஒரு நான் சொன்னேன், ஆண்டவருக்காக சின்ன சின்ன பிரயாசத்தை கூட கர்த்தர் கனப்படுத்துவாருங்க. நம்ம தான் உபவாசம்னாலே நம்ம யோசிக்கிறோமே, பிறப்படி காரியம் கைகூடும். நமக்கு எதுவுமே நம்ம பிரயாசப்படக்கூடாது. ஆனால் காரியம் எனக்கு என்ன செய்யணும்? தொட்டனா சொன்னது மாதிரியா, பல நழுவி பாலில் விழுந்து அதுவும் நழுவி என் வாயில் விழுந்தது மாதிரியா அப்படின்னு சொன்னது மாதிரியா, நம்ம தான் அப்படி இல்லை நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நெகேமியா உபவாசத்தை தொடங்கினான். எத்தனை நாள் அப்படின்னு போடலை, சில நாட்களாய் உபவாசித்து அவன் பரலோகத்தின் தேவனை நோக்கி முறையிட்டான். தெய்வ பிள்ளையே, இரண்டாவது அவன் காரியம் கைகூடி வர தொடங்கினது காரணம் என்ன அப்படின்னா, தோத்திர உபவாசம் இருந்து ஜெபித்தான். உபவாசத்திற்கு அவ்வளவு வலிமை இருக்குது. நம்முடைய அருள்நாதர் இயேசுவே 40 நாள் நினைஞ்சாரு, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணார். அதனால் உபவாசம் இருங்க. உபவாசத்திற்கு வல்லமை இருக்கிறது. உன் காரியம் கைகூடணும்னா, உன் பிள்ளைகள் காரியம் கைகூடணுமா, உங்கள் தொழில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணும்னா நீங்கள் உபவாசம் இருங்க. மூன்றாவது தான் தேவனை நோக்கி அவன் மன்றாடி ஜெபிக்க தொடங்கினான். மன்றாட்டின் ஜெபத்தை ஏறெடுத்தான். எத்தனை நாள்னா சில நாட்களாக அவன் ஜெபிக்க தொடங்கினான். ஜெபிக்க தொடங்கின போது கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணினான். ஆமாம், எது கட்ட முடியாது, எது நடக்காதுன்னு சொன்னாங்களோ, வேதம் சொல்லுது 52 வாரங்களிலே அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. எங்க அடிமைங்க, சாத்தியக்குறை இல்லைங்க, சாத்தியக்குறை இல்லை. ஒரு அடிமையால் அது செய்ய முடியாது. ஆனால் எது முடியாதுன்னு நினைச்சாங்களோ அங்கிருந்தே பணம் கொடுத்து அதை கட்டுவதற்கு கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். எஸ்தரை பாருங்க, தோத்திரம் சாத்தியமே இல்லாத ஒரு காரியம், உபவாசித்து ஜெபித்தா, ஜெபத்தை கேட்டு கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். ஆகையால் இந்த மாதம் காரியம் உங்களுக்கு கைகூட வேண்டுமானால் 3 காரியம் செய்யுங்க. 1, ஆண்டவருடைய சமூகத்தில் அமருங்க. 2வது, ஆண்டவருடைய பாதத்தில் அழுங்க, தோத்திரம். 3வது, நீங்கள் உபவாசம் இருங்க. 4வது, பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடுங்க. காரியம் உங்களுக்கு கைகூடி வரும்.